ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சிவன்மலை ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல வந்து ஆண்டவர் உத்தரவு பெட்டியில என்னென்ன வந்திருக்கு அத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப மார்ச் 10ஆம் தேதி தான் அந்த பெட்டி மாத்தியிருக்காங்க. பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள், உத்தரவு பொருள் மாத்தியிருக்கிறாங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவையோ, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ, இந்த தடவ 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. ஆ அது என்னன்னா, அந்த திருப் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல காங்கேயம் வட்டத்துல இருக்கிற அந்த சிவன்மலை ஆண்டவர் கோயில். அதுல வந்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அந்த உத்தரவு பொருள் வைப்பாங்க. அது எப்படின்னா, அந்த ஒரு பக்தர் கனவுல வந்து முருகர் வந்து சொல்லுவாரு. இந்த உத்தரவு பெட்டியில எனக்கு வைக்கணும்னு சொல்லி உத்தரவு சொல்வாரு. அத வந்து அந்த பக்தர் வந்து அந்த நிர்வாகத்திட்ட சொன்னா, அவங்க வந்து பூ போட்டு பாப்பாங்க. இது இவர் சொல்றது உண்மையா, பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த பொருள அந்த உத்தரவு பெட்டி கண்ணாடி பெட்டி ஒண்ணு இருக்கும். அந்த உத்தரவு பெட்டிக்குள்ள பழைய பொருள எடுத்துட்டு, இத வச்சுட்டு தினம் தினம் பூஜை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு. அந்த பொருள பத்தி என்னன்னா, அதுல இருக்கிற பொருள் வந்து அந்த சமுதாயத்துல என்ன நடக்க போகுதோ, அதோட இம்பாக்ட் வந்து நடக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி வச்சாங்க. சுனாமி டயத்துல வந்து தண்ணி வைக்கணும்னு அந்த உத்தரவு வந்தது. தண்ணி வச்சாங்க. அப்ப சுனாமி வந்தது. அப்புறம் இந்த மாரி மழை ஒரு ஒரு டைம்ல வைக்கும்போது, மழை நல்லா பொழிஞ்சு நல்லது நடந்தது. இந்த மாரி ஏதோ ஒண்ணு நல்லதோ, கெட்டதோ ஏதோ ஒரு இம்பாக்ட் தெரியும் சமுதாயத்துல. அந்த பொருள் பத்தின ஒரு விஷயம். அதனால தான் அதுல ரொம்ப மக்கள் இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. இந்த வருஷம் என்ன பொருள் வைக்க போறாங்க அப்படிங்கிறதுல. அப்ப இந்த உத்தரவுல வந்து அ பிள்ளையாரு, அதாவது மஞ்சள் பிள்ளையாரு, அருகம்புல், அ வெத்தல பாக்கு. இதுதான் வைக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து அத வச்சிருக்காங்க. 10ஆம் தேதி வச்சு, அன்னையிலருந்து விமர்சையா அதுக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள. அந்த பொருளுக்கு என்ன மீனிங் அது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மஞ்ச பிள்ளையாரும், இந்த இதுவும் எல்லாமே மங்கள பொருளா இருக்கே! அப்ப கடவுள் நமக்கு நல்லது செய்வார். அப்படின்னு சும்மா ஜெனரலா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுல உள்ள இருக்க மீனிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும். பிள்ளையார்னா எதுல வேணாலும் பிள்ளையார் பிடிக்கலாம். சாணத்திலயும் பிள்ளையார் பிடிப்பாங்க, மஞ்சள்ல பிடிப்பாங்க. அப்புறம் வெள்ள பிள்ளையார் சொல்லிட்டு வெள்ளையில எதுல வேணாலும் பிடிச்சு வைப்பாங்க. மண் பிள்ளையாரு. எதுல பிடிச்சு வச்சாலும் நம்ம பிள்ளையார்ன்னு நெனச்சு பிடிச்சு வைக்கும்போது, அது தன்னால நமக்கு பக்தி பாவனையில அது நல்லா இருக்கும். நமக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ வகை வகையான பிள்ளையார்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மஞ்ச பிள்ளையார் என்ன மீனிங்னா, மஞ்சள்னாலே அந்த குருவுக்கு உகந்த நிறம் தான் மஞ்சள். அ குரு தட்சிணாமூர்த்திக்குலாம் கூட இந்த மஞ்சள் வஸ்திரம் தான் சாத்தியிருப்பாங்க. பார்த்திருப்பீங்க நீங்க கோயில்ல. அப்புறம் குரு பகவான், குரு பெயர்ச்சி அப்பல்லாம் குரு பகவானுக்கு அந்த மஞ்சள் நிறம் தான். அவங்களுக்கு உகந்த நிறமே மஞ்சள் நிறம் தான். அந்த குருவோட நிறம் அது. அந்த மஞ்சள் பிள்ளையார்ன்னு பர்ட்டிகுலரா சொன்னதுனால, அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறோம். அ ஔவையார் வந்து விநாயகர் அகவல்னு எழுதியிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். "சீதக்கலப செந்தாமரை பூன்னு" ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அதுல வந்து பிள்ளையார் தான் அவங்களுக்கு இஷ்ட தெய்வம். அவ்வை பிராட்டி காலத்துல அவங்க எவ்வளோ ஒரு அறிவு ஞானத்தோட இருந்திருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கூட ஆத்திச்சூடி பாடம்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம். அதியமான் கூட ஔவையாருக்காக தனக்கு அவங்க குடுத்த நெல்லிக்கனி ஔவையார் ரொம்ப வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு திருப்பி குடுத்திருப்பாரு அந்த அதியமான் அந்த அரசர் கூட. அந்த மாரி ஔவையார் வந்து விநாயகர் அகவல்ல சொல்லியிருப்பாங்க. "குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான்" ஆரம்பிச்சு அதுல ஒரு லைன் வரும். அவங்களையே குருவா நெனச்சு பாடியிருப்பாங்க. அப்ப வந்து அதுல வரும். "உவட்டா உபதேசம் புகட்டியன் செவ்வியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி, ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம்" அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வரும். அதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஞானம் குடு, ஞானம் குடுன்னு சொல்லி தான் ஔவையார் வந்து வேண்டியிருப்பா. ஔவையார் கதையில கூட வரும். அந்த பிள்ளையார் வந்து துதிக்கையில தூக்கி கொண்டு போய் ஞானத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு, இமயமலையில சிவன் முன்னாடி கொண்டு காட்டுனாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஔவையார பத்தின கதைகள்லாம் வரும். அப்ப வந்து ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விநாயகர் அகவல அதுல பாடியிருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம அடக்கி ஒடுக்கும் ஆணவம், கன்மம், மாய எல்லாத்தையும் அடக்கும்போது தான், நம்ம வந்து சதாசிவத்தை அடைய முடியும் அப்படின்ற கருத்துல அவங்க பாடியிருப்பாங்க. அதிலயே வரும். "எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள்வடிவாகி, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி" அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வரும். அதுக்கெல்லாம் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப புரியாது. நம்ம வந்து இது சிந்திக்கும்போது தான் ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது சிந்திக்கும்போது தான் அது தெரியுது. அதாவது நமக்கு வந்து கடைசியில இறைவன் வந்து கடைசி 100 வருஷம் வந்து சொல்றாரு. கலியுகம் முடியிற நேரத்துல. ஒருத்தரோட உடம்புல வந்து சொல்றாரு. அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு, அவர் மூலமா அந்த ஞானத்த குடுக்குறாரு. நான் வந்து புள்ளி வடிவ அணுவை விட சின்னதாவே புள்ளி வடிவமா தான் இருக்கிறேன். ஜோதி வடிவமா இருக்கேன். நீங்களும் ஒரு ஒளிப்புள்ளி தான். நீங்க இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா. ஒளிப்புள்ளியா இந்த நெத்தி பொட்டுக்குள்ள இங்க இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள. பிரெயின்ல பிட்யூட்டரி கிளாண்டுக்குள்ள ஒரு அணுவை விட சின்ன ஒளிப்புள்ளி. அதுதான் உயிர், அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. அது உங்களுக்கு கண்ணுக்கே பார்க்கவே தெரியாது. நானும் அதே மாரி தான் இருக்கேன். நானும்
உங்க ஆத்மாவோட அப்பா தான் நான் அப்படின்னு சொல்லி தன்னோட அறிமுகத்த குடுக்குறாரு. கடவுளே வந்து. அவர் குடுக்குற ஞானம் இதுதான். ஒண்ணு வந்து நம்ம வந்து ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு, கடவுள வந்து பரமாத்மாவ ஒளிப்புள்ளியா, ஜோதி ரூபமா, பரந்தாமத்துல அவர் இருப்பாரு. அவர நினைக்கணும். இது வந்து அந்த விநாயக அகவல்ல வரும். "அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புலே காட்டி, தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகடல் சரணே" அப்படின்னு பாடி முடிச்சிருப்பாங்க. விநாயகர் அகவல் ஒரு 10 நிமிஷம் பாடிறலாம். அவ்வளவுதான் இருக்கும். கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா அதுல அவ்ளோ பொருள் இருக்கும். அதுல வந்து இந்த இடைச்சக்கரத்தின் அ இது உருப்பையும் காட்டின்னு சொல்லிட்டு அந்த சக்கர ஞானமும் சொல்லியிருப்பாங்க. உடம்புல சக்கரம் இருக்கு இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம். அப்புறம் குண்டலினி சக்தி எழுப்புறது அதுவும் பத்தி சொல்லியிருப்பாங்க. பல பாடல்கள்ல அவங்க வந்து எல்லா வித்தைகளும் சொல்லியிருப்பாங்க. வித்தக விநாயகான்னாலே விநாயகரே வித்தைகளுக்கு அவ்வளவு வித்தைகளும் தெரிஞ்சவர் அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து அவ்வளவு இது சொல்லியிருக்கிறாரு. அந்த விநாயகருக்கு வந்து யானை தலை எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, அந்த அகங்காரத்த அறுத்து கடவுள் வந்து யானை தலைய கொண்டு வைக்கிற மாரி அந்த ஒரு கதையில வரும். அகங்காரத்தை அறுக்கிறதா வந்து மனுஷன் தலைய அறுத்துட்டு யானை தலைய கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுல கதையில அப்படி வந்துரும். ஆனா உண்மையான என்னன்னா, அது வந்து ஞானத்தலை. ஞானம் ஞானம்னு சொல்றதே இவங்க யானை யானைன்னு சொல்லிட்டு யானையா காட்டிட்டாங்க. காமெடியில வர்ற மாதிரி. ஞானத்தலைங்கிறதுக்கு பதிலா யானை தலைய கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். மத்தபடி அது வந்து ஞானத்தின் முழு உருவமான வடிவம் தான் விநாயகர். ஒண்ணு ஒண்ணு உறுப்புக்கும் ஒரு ஒரு இந்த மாரி விளக்கம் சொல்லலாம். கண்ணு வந்து சின்னதா இருக்கிறதுக்கு நல்லதையே தான் பார்க்கணும். எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து மனசு அலைபாய விடக்கூடாது. அதனாலதான் கண்ணு சிறியதா இருக்கும். காது நல்லா பெருசா இருக்கிறது எதுக்குன்னா, அந்த ஞானத்த கேட்கணும். நல்லா கூர்ந்து கவனிக்கணுங்கிறதுக்காக காது பெருசா இருக்கிற மாரி காமிப்பாங்க. பிள்ளையாரோட அமைப்புக்கு இதெல்லாம் அர்த்தம். அதே மாரி இந்த இடுப்புல வந்து பாம்பு கட்டியிருப்பாரு. அ அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பாம்புனாலே என்ன அர்த்தம்னா, விகாரங்கள் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த மாரி விகாரங்கள வந்து பாம்போட ஒப்பிடுவாங்க. அத வந்து அவரு தனக்கு ஆபரணமா மாத்திக்கிட்டாரு. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கையில வந்து கோடாரி வச்சிருப்பாரு. கோடாரி வச்சிருக்கன்னா பற்று அறுக்கிறது தான். அ பரசுராமர் வச்சிருக்கிற கோடாரி அதுக்குள்ள மீனிங் அதுதான். பிள்ளையார் வச்சிருக்கிற கோடாரிக்கு அதுதான் மீனிங்கா. பற்றுக்களை நம்ம வந்து பற்றுக்களை அறுக்கணும். இந்த மாரி விகார எண்ணங்களை எல்லாம் அறுக்கணுங்கிறது தான் சிம்பாலிக்கா கோடாரி வச்சிருக்கிற மாரி காமிப்பாங்க. இந்த மாரி ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு. ஆ விநாயகர பத்தி விநாயகர் அகல பத்தி சொல்லணும்னா நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். அப்புறம் ஆ அப்புறம் குருவா இருந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. காரணம் எதுக்கு குருன்னு சொல்றாங்கன்னா, இந்த கடவுளோட ஞானத்த கேட்டு அப்படியே நம்பி வந்து சொல்றது கடவுள் தான் அப்படின்னு மனசுல ஏத்துக்கிட்டு, உடனே ஏத்துக்கிட்டவங்க எல்லாமே பிள்ளையார் தான். பிள்ளையார்னா விநாயகர் தான் அவங்க எல்லாமே. இப்ப ஞானப்பழம் நீயப்பான்னு ஒரு பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பழத்துக்காக சண்டை போட்டது அது ஒரு கதை ஒண்ணு உண்டு. ஞானப்பழம் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்டேருந்து முருகரும், பிள்ளையாரும் வாங்குறதுக்கு வந்தாங்க. யாரு உலகத்த முதல்ல சுத்தி வராங்களோ, அவங்களுக்கு தான் இந்த பழம்னு சொல்லிட்டு மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஆனா அது மாம்பழம் கிடையாது. ஞானப்பழம் அது. ஞானத்த தான் அது பழமா உருவாகி ஒரு உருவகப்படுத்தி காமிச்சிருக்காங்க. முருகர் வந்து உடனே உலகத்த சுத்துறதுக்கு மயில் எடுத்துட்டு புறப்பட்டுருவாரு. பிள்ளையார் வந்து அம்மையப்பனே உலகம், உலகமே அம்மையப்பன்னு சொல்லிட்டு, அம்மா, அப்பாவ சுத்திட்டு வந்து அந்த ஞானப்பழத்த வாங்கிப்பாரு அப்படின்னு காட்டுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, அந்த ஞானத்த உடனே எடுத்துக்கிட்டாரு. சொல்றது கடவுள் தான் அப்படின்னு நிச்சய புத்தி வச்சு, இந்த ஞானம் தான் அது. நீ வந்து ஆத்மா, உடம்பு கிடையாது. நீ வந்து உடம்பு வந்து பஞ்சபூதங்களால ஆனது. அது என்னைக்கும் அழியதான் போகுது. மண்ணோட மண்ணா தான் போப்போது. அந்த உடல் வந்து இறந்துரும். அடுத்த பிறவிக்கு ஆனா ஆத்மா அழியாது. திருப்பி திருப்பி வேற ஒரு உடல் எடுத்து போயிட்டே இருக்கும். இதுலதான் இந்து மதத்துல தான் இந்த மாரி மறுபிறவி எல்லாம் நம்பிக்கை உண்டு. கடவுள் அதுதான் சொல்றாரு. பிறவி எடுத்து போயிட்டே இருக்கும். ஆன்மா என்னைக்குமே அழியாது. அது வெட்ட முடியாது, அழிக்க முடியாது, எரிக்க முடியாதுன்னு கீதையில எல்லாம் கூட வந்திருக்கும். அந்த கீதை வந்து உண்மையில சிவபகவான் சொல்றதுதான். கிருஷ்ணர் சொன்னாருன்னு போட்டதுனால தான் அது வந்து அந்த அளவுக்கு இதாகல. உலகம் ஃபுல்லா போய் சேரல. உண்மையில சிவபகவான் இப்பதான் கடைசி 100 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் அடுத்து ஒரு ஒரு கல்பமும் இதே தான் நடக்கும். ஒரு கல்பம்ங்கிறது 5000 வருஷம். 2500 வருஷம் நம்ம பாரத நாடு தான் அ சொர்க்கமா இருந்தது. அடுத்த 2500 வருஷம் இப்ப நரகமா ஆயிடுச்சு. சத்தியுகம், திரேதாயுகம் சொர்க்கமா இருந்தது. 2500 வருஷம். துவாபரயுகம், கலியுகம் அடுத்த 2500 வருஷம் இப்போ வந்து நரகமா இருக்கு. இப்ப நரகம் கலியுகம் முத்தி இப்ப வந்து அழியிற ஸ்டேஜ்ல வந்துருச்சு. விநாசம் நடந்து அடுத்தது சத்தியுகம் ஆரம்பிக்கணும். இதுதான் இரவு முடிஞ்சா பகல், பகல் முடிஞ்சா இரவு அப்படின்னு சொல்ற மாரி பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். அதுக்காக தான் உலகத்துல இவ்வளவு போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த உலகத்த அழிச்சு, ஒரு நல்ல உலகம், புது உலகம் படைச்சு, அதுல நம்மல்லாம் அடுத்த பிறவி எடுத்து வரும்போது, ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதுதான் அவர் குருவா இருந்து சொல்லப் போறாரு. அவர் சொல்ல வர்ற விஷயம் இதுதான். இந்த விஷயம் வந்து
பிரம்மகுமாரிகள் அந்த சென்டர்ல சொல்லுவாங்க. சிருஷ்டியோட முதல் இடைக்கடை ரகசியம் எல்லாம் சொல்லுவாங்க. பிள்ளையார்னா யாரு? முருகன்னா யாரு? நம்ம வழிபடுற தெய்வங்கள் அத்தன பேரும் யாரு? இருக்கிற அம்மன் நம்ம இந்து தெய்வங்கள்னு சொல்லி வழிபடுறோம் இல்லையா? கோயில்ல இருக்கிறது. அத்தன தெய்வங்களும் வாழ்ந்த மனிதர்கள் தான். மகா மனிதர்கள். நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் அவங்கெல்லாம். மகான் குணம் கொண்ட மனிதர்கள தான் தேவதைகளா இருந்ததாங்க. நல்ல தெய்வீக குணம் கொண்ட மனிதர்கள் தான். அப்படி வாழ்ந்ததுனால தான் அவங்கள நம்ம இப்ப கோயில் கட்டி கும்பிடுறோம். 2500 வருஷம் 33,00,00,000 தேவர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அவங்களே மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப கடைசி பிறவியில வந்துட்டு தான் யாருங்கிறது தெரியாம இப்ப ரொம்ப பக்திலாம் பண்ணி பக்தி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஞானம் கிடைக்கும் போதுதான் நாம யாரு, நம்ம நிலைமை என்ன, உலகம் எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு, உலகத்தோட சரித்திரம், பூகோளம் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, கடவுள் மூலமா அந்த ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப மறுபடியும் முன்னேறி தேவதை லெவலுக்கு நம்ம குணத்தை கொண்டு வரணும். அந்த குணாநிதியே குருவே சரணம் அப்படிலாம் கூட பாட்டு வந்திருக்கு. பிள்ளையார் பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி குணாநிதியா நம்ம மாறணும். அவ்வளவு நல்ல குணங்கள மறுபடியும் நம்ம கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் விநாயகர கும்பிடுறதோட அர்த்தம். அப்புறம் வெத்தல பாக்கு அப்படிங்கிறது வந்து வெத்தல பாக்கு வச்சு தானே அழைப்பாங்க எல்லாரும். இப்ப வெத்தல பாக்கு வச்சு அழைக்கிற மாரி தான் மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு இருக்கோம். வாங்க வந்து ஞானத்த கேளுங்க, இத புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நமக்கு விடுதலை ஆகணும். இதுதான் நீங்க. நீங்க வந்து ஆத்மா தான். உடம்பு கிடையாது. உடம்புன்னு நினைக்கும்போது தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது. இவ்வளவு கவலை, துக்கம் என்னென்ன உண்டோ மக்கள்ட்ட இருந்து அந்த வன்மம், பொறாமை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்னு அத்தனையும் வருது. காரணம் என்னன்னா உடம்பு நினைச்சனால தான். அந்த உடம்ப மறந்துருங்க. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவ நினைக்க நினைக்க உங்க ஆத்மால வந்து சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்ப ஆன்ம பலம் பெருகும். எப்படி இந்த செல்போன்ல சார்ஜர்ல போட்டா சார்ஜ் ஏறும்ல, அது மாரி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆன்ம பலம் கூட கூட நமக்கு அந்த துக்கம், கவலை எல்லாமே மறந்து போயிடும். அப்ப வந்து நமக்கு எந்த கவலையும் இருக்காது. உலகத்துல என்ன துன்பம் நடந்தாலும், என்ன கஷ்டம் நடந்தாலும், நம்ம ஒரு சாட்சியா இருந்து பார்த்துட்டு, நம்ம கடவுள நோக்கி நம்ம நினைக்க நினைக்க, அது தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். நம்ம வந்து நம்ம சரீரம் விட்டு முக்தி அடைஞ்சு அடுத்த பிறவி எடுக்கும்போது நல்ல பிறவியா எல்லாருமே ஒரு பிறவி எடுத்தா முடியதான் போகுது. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு வரதான் செய்யும். அது வந்து ரொம்ப சந்தோஷமா அமையணும். கஷ்டப்பட்டு ஒரு கேவலமான இறப்பா இருக்கக்கூடாது. சந்தோஷமா நாமளே நம்ம சரீரத்த விட்டுட்டு போயிட்டு, அடுத்த பிறவி ஒரு தெய்வீக பிறவியா பிறக்கணும். அதுதான் கடவுள் சொல்ற ஞானம். இது பிரம்மகுமாரி சென்டர்லலாம் சொல்லுவாங்க. ஒரு 7 நாள் கோர்ஸ் தான். அத நான் ஷார்ட்டா இப்படி ஒரு 5 நிமிஷத்த கொஞ்சமா சொல்லியிருக்கேன். அது நல்ல விரிவா நல்லா புரியிற மாரி சொல்லுவாங்க. அ அது வந்து நீங்க சொல்றது கடவுள் தான் அப்படின்னு எப்படி தெரியும்னா, அது டெய்லி முரளின்னு ஒண்ணு வரும். அது வந்து பகவத்கீதை தான். ஒரு ஒரு சாப்டரா வந்துட்டுருக்கும். அத கேட்க கேட்க ஆத்மாவ பத்தின ஞானம் தான் இருக்குமே தவிர, இந்த மதம், ஜாதி, சமுதாயம் அந்த மாரி எந்த வேறுபாடும் இருக்காது. எல்லா மனுஷங்களும் கேட்கக்கூடிய அளவுல அந்த ஞானம் இருக்கும். ஆத்மா, பரமாத்மா இத பத்தி தான் இருக்குமே தவிர, மனுஷர் உடம்ப பத்தியோ, இந்த புற உலகத்துல உள்ள விஷயங்கள பத்தியோ அதுல இருக்காது. அப்ப அத சொல்றது இறைவன் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இறைவன தவிர வேற யாருமே அந்த மாரி பேச முடியாது. அப்படி இருக்கும் அந்த ஒரு ஒரு சாப்டரும். அத கேட்க கேட்க உங்களுக்கு நிச்சய புத்தி வந்துரும். இது சொல்றது கடவுள் தான். அந்த ஞானத்த கேட்க கேட்க நமக்கு வந்து மனசு ஆன்மீக பலம் கூடும் பொழுது, எந்த கஷ்டமும் கஷ்டமா தெரியாது. எல்லா கஷ்டங்களையும் கடந்து நம்ம சந்தோஷமான நிலைய அடையலாம். இதுக்கு தான் அந்த அப்புறம் அருகம்புல் வந்திருக்கு. அந்த அருகம்புல் என்னன்னா ரொம்ப அ இந்த அமைதி, பணிவு, இந்த சிம்ப்ளிசிட்டியோட அடையாளம் தான் அருகம்புல். ரொம்ப சிம்பிளா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அ தண்ணி இருக்கிற இடத்துல குளத்தங்கரை, ஆத்தங்கரையில எல்லா இடத்துலயுமே இருக்கும். பிள்ளையாரும் அதே மாரி தான். ஆத்தங்கரை, குளத்தங்கரையில, தெரு முக்குல எங்க பார்த்தாலும் பிள்ளையார் இருக்கிற மாரி தான் சிலை வச்சிருப்பாங்க. வினைகளை களைபவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர பார்த்து கும்பிட்டுட்டு போனா நல்லது நடக்கும். முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நினைச்சா நம்ம பிடிச்சு வச்சாலே பிள்ளையாருங்கும்போது, அத்தன பேர் நம்ம ஞானத்த கேட்கிறவங்க எல்லாருமே நம்ம பிள்ளையார் தான். அதனாலதான் அத்தன பிள்ளையார் இருக்கிற மாரி காட்டுறாங்க. விதவிதமா 108 வகையான பேர் வச்சு அந்த மாரி பிள்ளையார்லாம் சொல்லுவாங்க. நர்த்தன விநாயகர், ஆனந்த விநாயகர் அந்த மாரி நெறைய பேர் வச்சு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இதுதான். இந்த மாரி ஞானத்த சொல்றவங்க, புரிஞ்சுகிட்டு ஞானத்த சொல்றவங்க எல்லாருமே பிள்ளையார் தான். இந்த கல்பத்துல இந்த மாரி ஞானத்த சொல்லிட்டு இருக்கிறவங்க, அடுத்த கல்பம் வரும்போது தேவதையா வாழ்ந்து, அவங்கள வந்து பூஜையா கும்பிடும்போது இந்த உருவத்த வச்சு பூஜை பண்ணி கும்பிடுறோம். அவ்வளவுதான். இது மாரி நெறைய கருத்துக்கள் இருக்கு. அது போக போக நீங்க அந்த முரளிங்கிறத கேட்க கேட்க உங்களுக்கு புரிஞ்சிரும். நெட்லயும் வரும். அ இந்த வீடியோல கூட கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பிரதர் குடுத்திருப்பாரு. அதையும் நீங்க பார்க்கலாம். இதுதான் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவோட உண்மையான அர்த்தம் இதுதான். இது வந்து சாதாரணமா இது ஏதோ மங்கள பொருள், ஏதோ நல்லது அப்படின்னு பொத்தாம் பொதுவா எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இதுல நெறைய இவ்ளோ விஷயம் இருக்கு. அததான் சொல்லணும்னு நெனச்சேன். அ ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் பிள்ளையார் விநாயகர் அகவல் ஔவையார் அருளிய விநாயகர் அகவல பத்தியும் ஒரு விஷயம் சொல்லணும்.
மகா பெரியவா இருக்கிற காலத்துல வந்து, அவங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக, ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பையன் படிக்கவே மாட்டானாம். லாஸ்ட் ரேங்க் வாங்குற அளவு தான் இருக்கான். சொன்னதே கேட்க மாட்டேங்கிறான். படிப்புல நாட்டமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாட்டு புத்தியா இருக்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தமா அவங்க கேட்கும்போது, மகா பெரியவர் சொல்லியிருக்காரு, "நீங்க வந்து தினம் விநாயகர் அகவல் பாடுங்க. அவன பாட சொல்லுங்க. அப்படி பாட முடியலனாலும் நீங்க பாடுங்க. அப்படி இல்லனாலும் அவன் காதுலயாவது டெய்லி ஒரு தடவையாவது கேட்கணும்." அப்பல்லாம் ரொம்ப இந்த மாரி சிடி இதெல்லாம் கிடையாது இல்லையா? இப்ப இருக்கிற ஃபோன் மாரி யூடியூப் அதெல்லாம் கிடையாது. அந்த டேப்போ என்னமோ அதுல போட்டு விட்டாவது அவன் காதுல விழுந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் கேட்க கேட்க அந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளயே அவ்ளோ இம்ப்ரூவ்மென்ட் இருந்ததாம் அந்த பையனுக்கு. இவங்க படி படின்னுலாம் சொல்லல. அதோட விட்டுட்டாங்க. இந்த விநாயகர் அகவல மட்டும் கேட்க வச்சாங்க. இவங்களும் பாடுனாங்க. அதையும் கேட்க வைக்க வைக்க, அந்த பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டானாம். அடுத்த தடவ அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் மகா பெரியவ கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, உங்க ஆசீர்வாதம் நீங்க இந்த மாரி கேட்க சொன்னீங்க. கேட்டதுக்கு இவ்ளோ பலன் கிடைச்சிருக்கு. அத கேட்க கேட்க அவனுக்கு அந்த அறிவு தூண்டப்பட்டது. அந்த இதுக்கு அவ்ளோ பவர் இருக்கு. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. அந்த விநாயகர் அகவல்ல. சீதக்கலப செந்தாமரைப்பூன்னு ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோதான். ஆ இப்போ YouTubeல நெறைய பேர் பாடியிருக்காங்க. அதுல சீர்காழி கோவிந்தராஜன் அவரு பாடுனது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு மகா மனிதர். அவரு ரொம்ப வித்வானாச்சே. அவரு பாடுனது அப்படியே நீங்க ஒரு 4, 5 நாள் கேட்டா போதும். அப்படியே மனசுல பதிஞ்சிரும் எல்லாருக்குமே. அந்த மாரி அவங்க அந்த குழந்தைய ஒரு 10 நாள் கேட்டா, அவனே கூட பாட ஆரம்பிச்சுருவான். இந்த மாரி படிக்காத பசங்களுக்கு காதுல விழுற மாரி தினம் போட்டு விடுங்க. விநாயகர் அகவல. எதுக்குமே ஆரம்ப புள்ளிங்கிறது நம்ம விநாயகர் அந்த பிள்ளையார் சுழி போட்டு தானே ஆரம்பிப்போம். இந்த மாரி ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போதெல்லாம் பிள்ளையார கூப்பிடுறோம். நம்ம கும்பிடுவோம். அது மாரி விநாயகர் அகவலுக்கு அவ்ளோ பவர் இருக்கு. அத போட்டு கேட்க வைங்க குழந்தைகள. அவங்க இந்த மாரி சமத்தா ஆயிடுவாங்க. அதுதான் சொல்லலாம்னு நெனச்சேன்.